திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் புதிய தமிழகம் கட்சிக்கு தலா ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி மனிதநேய மக்கள் கட்சிக்கு மயிலாடுதுறை தொகுதியும், புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசி தொகுதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அதேபோல் இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான குழுவினருடன் தொகுதி பங்கீடு குறித்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டன. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான தொகுதி ஒதுக்கீடு இன்று தெரிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2 தொகுதிகள் கேட்டோம். இறுதியாக சுமூகமாக ஒரு தொகுதி என முடிவாகி இருக்கிறது. மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியை மனிதநேய மக்கள் கட்சிக்கு என திமுக தலைமை ஒதுக்கி இருக்கிறது. நாங்கள் கேட்டிருந்த தென்காசி நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது புதிய தமிழகம் கட்சிக்கு மிக்க மகிழ்ச்சியான செய்தியாகும்.